யாத்திராகமம் 23:25. அல்லேலூயா. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய ஆலயத்திற்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1103 2வது வசனம். அதாவது அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட்டை மட்டும் வாட்சா போதும். 2, 3 அந்த 3ல அந்த பகுதியோடு முடிச்சிடணும். ரைட். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எங்களை எல்லாரையும் நம்மளை, நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுகிறார். நீ யாராவது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என்னை பார்த்து யார் என்ன சொன்னதில்லை? சொல்லுங்க தயவு செய்து. அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லை, நாங்களே வத்தலும் தொத்தலுமா இருக்கோம். எங்களை பார்த்து யாரும் சொல்லியிருப்பா? ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கீங்க, ரைட், ஓகே. பட் மேக்சிமம் நம்ம சொல்லாதவங்களா இருந்தா கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். நம்மளை பார்த்து யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாரு. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைச்ச ஏசப்பா சொல்றாரு, ஐ லவ் யூ, நான் உங்களை சிநேகிக்கிறேன், சிநேகித்தேன். நீங்க கேட்கறீங்க எப்படி சிநேகித்தேன் அப்படிங்கிறதுக்கு கேட்கும் போது தொடர்ந்து வாசிங்க. எங்களை எப்படிப்பா நீங்க நேசிக்கிறீங்க, எப்படி லவ் பண்றீங்க, அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைய பிரசங்கத்தின் கரு. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். மல்கியா 1:1-3. ரைட். அவ்வளவுதான், முடிஞ்சு. கவனிங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி சிநேகித்தேன் அப்படின்னு உனக்கு தெரியணுமா? ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் யாரு சொல்லுங்க? ஏசா. தம்பி யாரு? யாக்கோபு. அண்ணன் ஏசா, தம்பி யாக்கோபு. மூத்தவர் ஏசா, இளையவர் பெரியவர் ஏசா, சின்னவர் யாக்கோபு. இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். அல்லேலூயா. ரைட். அந்த யாக்கோபை நான் சிநேகித்தேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்க 2 பேரும் ஒரு கிறிஸ்தவ வீட்டு பசங்க. ஒரே குடும்பத்துல பிறந்த 2 பசங்க, அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தனை நான் சிநேகித்தேன், ஒருத்தனை நான் வெறுத்தேன். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும்? தெரியாம இருக்கா? சரி. யாக்கோபு அண்ணனை ஏமாத்தி அவங்க அப்பாட்ட மாறுவேடம் தரித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஏமாத்தினவன் யாக்கோபு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல்ல பேர் வச்சிருக்காங்க. அவன் பேர் யாக்கோபுன்னு. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? திருடன் அர்த்தம். ரைட். இப்போ உங்களுடைய கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட். அப்படி அண்ணன் என்னங்க பண்ணா? கவனிங்க. நீங்க இந்த ஆதியாகமத்துல இந்த கான்செப்ட் ஃபுல்லா ஆதியாகமம் 25 இருந்து நடக்கும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பிரசங்கம் பண்ண தேவையில்லை. கவனிங்க, அதனால படிக்காதீங்க. அந்த ஆதியாகமத்துல ஈசாக்குடைய 2 பசங்க தான் யாரு? ஏசா, யாக்கோபு. உங்களுக்கு இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார், ஏன் யாக்கோபை மட்டும் சிநேகித்தார்? நமக்கெல்லாம் தெரியும், யாக்கோபு தான் என்ன பண்ணாரு? அவனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்தார், திருடினார். அந்த அண்ணன் இதை திருடினதை கேள்விப்பட்டு, எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், ஈசாக்கு மேல. அவர் என்னைக்கு சாகுறாரோ அன்னைக்கு நீ என்ன செஞ்சிருவ? உன்னை நான் கொன்றுவேன், அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு பயங்கர கோபம் இருக்குன்னு முடிவெடுக்கிறார். இதுக்கு பயந்து யாக்கோபு போறாரு. கதைலாம் உங்களுக்கு தெரியும். கதை இன்னைக்கு ஃபுல்லாவே கதை தான். திரும்ப மறுபடியும் ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் திரும்ப யாக்கோபை என்ன செஞ்சு வர்றாரு? நீ அப்பா பார்க்க என்ன செஞ்சிருப்போ, மறுபடியும் என்ன செஞ்சிருப்போம்? சொந்த தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது அண்ணன் கொன்றுவானு பயப்படுறாரு. ஆனா ஏசாவை அவர் என்ன செய்யல? கொல்லல, கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்.
அவர் மன்னித்து விடுகிறார். நான் அவனை கொன்றுவேன் நினைச்சேன், பயப்படாத. இவர் எல்லா ஆடு மாடுகள்லயும் கொடுத்து ஐஸ் வச்சு தப்பிக்கணும்னு பாக்குறாரு யாக்கோபு தப்பு பண்ணதுனால. ஆனா ஏசாவோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், கட்டி அணைச்சு கிஸ் பண்ணி அழுறாங்க ரெண்டு பேரும். இதுதான் சீன், சென்டிமெண்டல் சீன். இப்படிலாம் அழுது மன்னிச்சவதான் யாரு? ஏசா. ஆனா அவர் ஆண்டவர் செஞ்சாரு, வெறுத்தார். அப்பாவுக்கு பிடிச்சவரு ஏசா, அம்மாவுக்கு பிடிச்சவரு யாக்கோபு. அந்த ஏசா அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். ஏன் பிடிச்சவர்னா, அவங்க வீட்டுல ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்கு, ஏகப்பட்ட சொத்து பத்தம். ஈசாக்கு பத்தி உங்களுக்கு தெரியும்ல, தெரியுமா? அதுக்காக ஈசா கதையை சொல்ல முடியாது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா அவர் ஆபிரகாமோட பையன். அப்ப ஆபிரகாம் எவ்வளவு ஐஸ்வர்யவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ரைட். அந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவர்கிட்ட ஏகப்பட்ட ஆடு மாடு இருந்தாலும் அவர் பையனை கூப்பிடுவார். அவர் கேட்டரிங்ல மாஸ்டர். யாருன்னா ஏசா. நீ நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாடுலாம் வேண்டாம், நீ போய் எனக்குன்னு ஃப்ரெஷ்ஷா உன்னை வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சு கொடு, சமைச்சு கொடு, நான் நல்லா என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னப்பா நம்மகிட்ட இத்தனை ஆடு மாடு இருக்கு, இன்னைக்கு உங்க பையன் கிட்ட, என் பையன் கிட்ட, இல்ல உங்க பசங்க கிட்ட, தம்பி கடைக்கு போயிட்டு வாங்க உடனே வச்சு போயிடுவாங்க. அவனை போ சொல்லு, இல்ல இவனை போ சொல்லு. ஆனா ஒரு ஆள் இருந்தா யாரையும் போக சொல்ல முடியாது. நீங்களே போயிட்டு வந்துருங்க, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் ரொம்ப படிக்க வேண்டியது இருக்குது, என்னுடைய கண்ணு புருவம் வலிக்குது, ஏதாவது ஒரு காரணம். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. ஆனா ஏசாவோ தன் தகப்ப சொல்லுக்கு எப்படி என்ன பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அப்பா சொன்னதுக்காக வேட்டையாடி வந்து அப்பாவை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா அவரை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வெறுத்தார். ஏன் வெறுத்தார்? யாக்கோபு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும், வெறுத்திருக்கணும். ஆனா யாக்கோபு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிநேகித்தார். ஏன் வெறுத்தார்? ஏன் யாக்கோபு சிநேகித்தார்? ஏசாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஏதோம். ஏசாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஏதோம். ரைட். முதலாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன் இல்ல. யாக்கோபா சேர்ந்தவா? ஏசாவும் யாக்கோபும் ட்வின் பிரதர்ஸ், இரட்டை சகோதரர்கள். முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இப்ப நான் 92ல பிறந்தேன், தம்பி அது அவனுக்கே தெரியாது, 95ல தான் பிறந்தான், 3 வருஷம் கழிச்சு தான் பிறந்தனால அண்ணன் அவன் தம்பி இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஆனா ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பி நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம்னா, முதல்ல வயிற்றுல இருந்து வெளியில வந்தது யாரு? ஏசா. வந்ததுனால ஏசாவை நம்ம அண்ணன்னு சொல்றோம். அவன் வெளியில வரும்போதே இன்னொருத்தன் வரான், அவன் காலை பிடிச்சுக்கிட்டே வரான். எப்போ? ஏசாவை எடுக்கும் போதே யார் வரா? யாக்கோபு வர. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசாவும் யாக்கோபும் இரட்டை சகோதரர்கள். ஆதியாகமம் 25, ஆதியாகமம் 25, 25. மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலமும் வெளிப்பட்டான், அவனுக்கு ஏசா என்று பேர். கவனிங்க, இதனால வரைக்கும் 1000 தடவை பைபிள் படிச்சிருக்கோம். நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏசா மூத்தவர், 4 வருஷம் கழிச்சு யார் பிறந்திருக்கா? யாக்கோபு பிறந்த. அப்படிலாம் இல்ல. ஏசா பிறக்கும் போதே யாரும் பிறந்திருக்கா? 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே டேட் ஆஃப் பர்த், பர்த் சர்டிபிகேட் ஒரே டேட் தான் இருக்கும், டைமும் ஒரே டைம் தான். வரும்போதே அடுத்த வசனம், அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். ரைட். ஏசான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லா ரோமம், மயிர், அப்படின்னு கெட்ட வார்த்தை இல்ல, ரோமம் முடியா இருக்கும், நல்லா ஒரு சிங்கம் மாதிரி உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கும், முடியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் ஆளு என்ன கலரா இருந்திருக்காரு, எப்படி இருந்திருக்காங்க, சிவந்த நிறம் உள்ளவன். ஏதோம் அப்படின்னு அவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லல, அவங்க வம்சாவளி வந்தவங்க தான் ஏதோமியர்னு அடுத்து நம்ம படிப்போம். ரைட்.
அந்த ஏதோம்னா என்ன அர்த்தம்னா ரெட்னு அர்த்தம். ஏதோம்னா ரெட். இவன் ஏற்கனவே ஆள் இப்படித்தான், பயங்கர ரெட்டு. அது மட்டும் இல்ல, உடம்புல ஃபுல்லா என்ன இருக்கும், நல்ல ரோமங்கள் இருக்கும். ரோமங்கள் இருக்கிறதுனால தான் அவன் பேர் ஏசா. ஏசானா ரோமங்கள் மிகுந்தவன் அர்த்தம். ரெண்டாவது, அப்படி வரும்போதே இன்னொருத்தன் காலை பிடிச்சி என்ன செய்யறான், வாரான். அப்படியே வெளியில வாரான், குதிங்கால பிடிச்சிக்கிட்டு அவனை விடாம இவன் என்ன செய்ய பார்க்கான், வர பார்க்கறான். அப்ப முடிவு பண்ணாங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, இவன் பயங்கரமானவன், திருட்டு பைய. அவனை காலை இழுத்துட்டு இவன் என்ன பார்க்கறான், முன்னாடி வர பார்க்கறான். நினைச்சுதான் அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டார்கள். அவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது ஈசாக்குக்கு அப்பமே எத்தனை வயசு, 60 வயசு. அவங்க சந்ததியிலே எல்லாம் லேட்டா தான் பண்ணுவாங்க, நடக்கும் போல. ரைட். அவருக்கு 75 சொல்லி 100ல நடந்தது அப்பாக்கு, ஈசாக்குக்கு 60 வயசுல நடந்திருக்கு. ரைட். இப்படிதான் அவங்க கதை. முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஏசாவும் யாக்கோப்பும் அண்ணன் தம்பி இல்ல, ரெண்டு பேரும் மூலம் யாரு, இரட்டை சகோதரர்கள், ட்வின் பிரதர்ஸ். 24 இன்னும் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 24. பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. ரைட். இன்னைக்கு கிளியர் ஆயிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமா? ரைட். ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் ஏசாவை தான் பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்துல அவன் சிவந்த மேனியுடையவன், ரோமம் மிகுந்தவன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 27 வேட்டையில யார் அவன், அவனுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கு, வேட்டக்காரன். அவன் பேர் என்ன, வேட்டக்காரன். வேட்டையில எப்படி இருக்கான், வல்லவனா இருக்கான், வன சஞ்சாரியுமா இருக்கான். இவரு அம்மா சாரியை பிடிச்சிட்டு அம்மா எங்க போறாங்களோ அங்கேயே தான் போவாரு, அப்பா எங்க இருக்காங்களோ அங்கேயே தான் போவாரு. வீட்டை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டாரு, போமாட்டாரு. ஆண்டோடைய வார்த்தையில ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு எழுத்து முக்கியம். ரைட், கவனிங்க. அப்போ வெளியில போய் பயங்கரமான வன சஞ்சாரி. வன சஞ்சாரின்னு என்ன அர்த்தம், அவங்க வீடு தங்க மாட்டாங்க, எங்கே தான் இருப்பாங்க, எங்கே தான் இருப்பாங்க, வனத்திலே தான் இருப்பாங்க, வேட்டையாடிட்டே தான் இருப்பாங்க. எப்போ என்ன இறை கிடைக்கும் அதை வேட்டையாடி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். அந்த காலத்துல வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வர அது பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏசாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேட்டையாடி கொண்டு வந்தாங்கன்னா அவர் தான் மாஸ், அவர் தான் கெத்து, அவர் தான் வேட்டையில வல்லவன். பா இதை பிடிச்சிட்டு வந்திருக்கானப்பா, இவ்வளவு டேஸ்டா வேலை பண்றானே. அப்படி ரெஸ்ட் இருப்பாங்க, களைப்பா இருப்பாங்க, மறுபடியும் எங்க போயிருவாங்க, போர் அடிக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கு, அப்ப எங்க போயிருவாங்க, மறுபடியும் வேட்டையாட போவாங்க. இவ்வளவு வேட்டையில் வல்லவன ஏசாவை கர்த்தர் என்ன பண்ணார், வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். முதலாவது வன சஞ்சாரி. அவர் யாரு, வன சஞ்சாரினா எப்பமாதுதான் எங்க வருவாரு, வீட்டுக்கு வருவார். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் எங்க வரோம், ஆலயத்துக்கு வரோம், கர்த்தரை தேடுகிறோம். மிச்ச திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்றோம்னு தெரியாது. கர்த்தரை தேடுனா நம்ம வனசஞ்சாரி இல்ல. எப்பமாதிரிதான் அவர் வீட்டுக்கு அப்பா அம்மாவை பார்ப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, பைபிள் படிப்பாரு, எப்பமாதிரிதான் பண்ணுவாரு. யாரு யாரு, ஏசா. ஏசா முதலாவது. உங்களுக்கு நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணணும்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, ஆண்டவரை தேடிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடக்கூடாது. வன சஞ்சாரி. வீடு என்பது கர்த்தருடைய வீடு, ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நம்ம வர்றோம், இந்த ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போறதும் பாஸ்டர்னு சொல்றாங்க. எப்ப நேரம் கிடைக்கும் என்ன பண்ணுங்க, எப்போதும் திறந்தா இருக்கு ஜெபம் பண்ணுங்க. சரி, இங்க முடியலையா, எங்க இருந்தாலும் கர்த்தரை தேடுங்க. வன சஞ்சாரியா இருக்கக்கூடாது. ஏசா வன சஞ்சாரியா இருந்தான். ரெண்டாவது 34 ஆதியாகமம் 26:34. ஆதியாகமம் 26:34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயோரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவருக்கு எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் போய் என்ன பண்ணி வருவாரு, கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவார். நல்லா கவனிங்க, யாக்கோப்பு அப்படி முடிக்கல. தன்னுடைய திருமண காலம் வருவதற்கு அவர் வெயிட் பண்ணார், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்.
அது வரும்போது அது நிறைவேறினது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதலாவது திருமணத்துக்கு 7 வருஷம் என்ன பண்ணாரு? காத்திருந்தார். இந்த விஷயத்த கல்யாணம் முடிஞ்சவனும் இருக்கீங்க, முடியாதவனும் இருக்கீங்க, கவனிங்க. அவர் வாட்டுக்கு போற இடத்துல போய் என்ன பண்ணிடுவாரு? மேரேஜ முடிச்சுக்கிடுவாரு. 1 2 கிடையாது, அந்த காலத்துல அதிகம். 28:9 ஏசா இஸ்மவேல் யாருன்னா யாரு? ஆபிரகாமோட அண்ணன் தான் இஸ்மவேலா? ஆபிரகாமுக்கு அண்ணன் இல்ல, ஈசாக்குக்கு அண்ணன். சரி, அவன் நினைச்சுதான் தப்பா சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல. அதாவது அவனுடைய பெரியப்பா அவங்க சம்மதத்துல போய் என்ன செஞ்சிருக்காப்புல? சொல்லுங்க, வாசிங்க. ஏகப்பட்ட மனைவிகள் ஏற்கனவே என்ன செய்தவருக்கு இருக்கு, அதுவும் ஒரு காணாது. இஸ்மவேலத்துல போய் ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயாத்தின் சகோதரியாகிய மகாலத்தையும் விவாகம் பண்ணினார். இது அந்த காலத்துல தப்பு இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்றேன். 26 கடைசி வசனம் 35 அடுத்த பக்கம் திருப்புங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வந்த மருமகள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்க? மன நோவா இருந்தாங்க. அதெல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நான் வேட்டையாடுவேன், நான் சம்பாதிப்பேன், நான் யாரை வேணாலும் என்ன பண்ணுவேன், கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். வீட்டில் யார் தான் இருக்கணும்? மாமனார் மாமியார். கல்யாணம் முடிச்சது எல்லா மனைவியும் வீட்டில் இருந்து மாமனாருக்கு மாமியாருக்கு எப்படி இருக்கு? மன நோவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இந்த மன நோவுங்கிறதனுடைய உச்சகட்டமே 27:46 அவங்க அம்மா சொல்றா. 27:46 ஏத்தின் குமாரத்துகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளை யாக்கோபு. ஏசா கல்யாணம் முடிச்சது ஏத்தின் குமாரத்திகள் தான். அது நான் ஏற்கனவே வாசிட்டோம். 26:34 அந்த குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு என்னவா இருக்கு? நான் வாழ்வதே எனக்கு பிடிக்கல, அவ்வளவு டார்ச்சரா இருக்கு. மாமியார் மருமகள், மாமனார் மருமகள். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, குடும்ப பொறுப்பு ஏசாவுக்கு இல்ல. இதுல இருந்து நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும். யாக்கோபு திருமணம் முடிவதற்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் செஞ்சாரு, காத்திருந்தாரு, உழைச்சார். ஆனா இவரு இஷ்டம் போல, அதுவும் அப்பாக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் கிடையாது, யாருனாலும் போய் என்ன பண்ணிடுவாரு, திருமணத்தை முடிச்சு வீட்டுல கொண்டு வந்து இவர் மறுபடியும் போயிடுவார். வனசஞ்சாரி, குடும்ப பொறுப்பு இல்ல. முதலாவது வனசஞ்சாரியா இருந்தார். வனசஞ்சாரி என்ன, வீட்டுக்கே வர மாட்டார், வீட்டுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது குடும்ப பொறுப்பு இல்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களுக்கு திருமணம், உங்களுடைய விஷயங்கள், இந்த காரியங்களை யோசிக்க வேண்டிய வயசு இப்போ உங்களுக்கு இல்ல. யாக்கோபு அவரா போயிடலாம், உடனே வந்துட்டு பைபிளை தப்பா படிச்சு எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்க மாமனார் வீட்டுக்கு போய் கல்யாணம் முடிக்க சொல்றதே யாரு தான்? யாரு? அவங்க அப்பா அம்மா தான், அம்மா தான், அப்பா தான். அரேஞ்ச் மேரேஜ் தான் அது, சொந்த மாமா பொண்ணு தான் அது. அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க வயசு, உங்களுடைய காலம், உங்களுடைய மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அவசரப்பட்டு, இவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அப்பா அம்மா பாக்குறாங்க பார்க்கல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாந்தோணித்தனமா தன்னுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கையில இழந்தவரா இருந்தார் யாரு? ஏசா. அப்போ முடிச்சவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உங்க குடும்ப பொறுப்புல நீங்க சரியானவங்களா இருக்கிறீங்களா? குடும்பத்துல எப்படி நம்ம அரவணைச்சு போறோம்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? வேதம் தான் சொல்லுது, வேதம் தான் ஆதாரம். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடக்க கத்துத்தாங்க. நீங்க ரோல் மாடலா இருங்க. அவங்கள கோபப்படுத்தாதீங்க, அநியாயமா கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? இதுதான் ஒரு குடும்ப உறவு.
ஜெபத்தை உள்ள கொண்டு வாங்க, வேத வாசிப்பை உள்ள கொண்டு வாங்க, இன்சிஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இன்னும் அதிகமா பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏசா வன சஞ்சாரியா இருந்தார், அவருக்கு குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, குடும்ப பொறுப்பு இல்ல. சிம்பிளா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அவர் அப்பா மேல அதிகமா பாசம் வச்சிருந்தார். அதனாலதான் அவன் தம்பி மேல அவ்வளவு கோபம் இருந்தும் அவர் தம்பி என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வேன். அவர் சொந்த அப்பாவை அதிகமா நேசித்தாரு, ஆனா பரம அப்பாவை என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. ஆண்டவருக்கும் அவருக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. இந்த வேதாகமத்துல ஏசாவுடைய இறப்பு, எப்படி இறந்து போனாரு, என்ன எதுன்னு என்னவே கிடையாது. அவர் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த சரித்திரமே இல்லை. யாக்கோபை வந்து சந்திச்ச உடனே ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க, சந்திச்சிடுறாங்க, மறுபடியும் அண்ணன் தம்பி சேர்ந்துடுறாங்க. அவங்க அப்பா இறக்கும் போது 180 வயசுல இறக்கும் போது அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் அடக்கம் பண்றாங்க. ஃபேமிலி ஒண்ணு கூடிருச்சு, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏசா என்னன்னு சரித்திரமே இல்லை. யாரு தான் ஹீரோவா இருக்கா? ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசாவின் குமாரன்னு சொல்லக்கூடிய மூத்தவர் தான் ஏசா. ஆனா அந்த ஏசாவை ஆண்டவர் வெறுத்ததுனால நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் தான் சொல்லணும். ஆனா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம், யாக்கோபின் தேவன் சொல்றோம். ஏன்னா ஏசா, திரும்ப திரும்ப சொல்றேன், வனசஞ்சாரியா இருந்தாரு, குடும்ப பொறுப்பு இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மளை வெறுக்காம நீங்க பாத்துக்கோங்க. கடைசியா இஷ்டம் போல எத்தனையோ குடும்ப பொறுப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம், இஷ்டம் போல எத்தனையோ பேரை கல்யாணம் முடிச்சாரு. அப்பா அம்மா சொல் பேச்சுக்கலாம் அவர் கீழ்படுறது இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை கல்யாணம் முடிக்காம, கிறிஸ்தவ பிள்ளைகளை கல்யாணம் முடிக்காம, அந்நிய பிள்ளைகளை திருமணம் முடிச்சாரு. நாங்க கல்யாணம் முடிச்சு மாத்திடுவோம், செஞ்சிருவோம். இப்படிலாம் வாலிப பிள்ளைகளும் கவனமா இருங்க, குடும்பத்தை நடத்துகிற தலைவர்களும் தலைவிகளும் கவனமா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா அதோட தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ரைட். கடைசியா நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, யாக்கோபு ஏசாவை என்ன பண்ணாரு, வஞ்சித்தார் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு திரும்ப மறுபடியும் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படி இருக்கு? அதாவது பசியா இல்ல, என்னவா இருக்கு, டயர்டா இருக்கு. ஆதியாகமம் 25 எடுத்து வச்சுக்கோங்க. 29 வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, வீட்டுல எல்லா நாளும் சமைக்கிற கூழ் தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, சமைச்சிட்டு இருக்காரு. யாரு? யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார், தண்ணீர் பண்ணி கொண்டிருக்கிறார், தண்ணி சம்பந்தப்பட்ட உணவு. உடனே ஏசா வந்து யாக்கோபை பார்த்து, அந்த சிவப்பான கூழுல நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம்னா ஏற்கனவே அவன் 2, அவன் கேட்ட கூழ் வந்து என்ன கூழ், சிவப்பு கூழ். ஏதோ ரெட் கலர் ஏதோ கூழ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? யாக்கோபு கூழ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாருன்னு தெரியல, ரெட் கலர்ல என்ன கூழ்னு தெரியல, கேப்ப கூழ் தானே அது. ரைட். அந்த கேப்ப கூழ் ரெட் கலர்லயா இருக்கும். ஒருவேளை அந்த காலத்துல ரெட் கலரா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கருப்பாவே தான் பார்த்திருக்கோம். சரி, கேப்ப கூழ் அதை செஞ்சு கொண்டு இருக்கும் போது நான் கலைச்சிருக்கேன், எனக்கு தான் சொல்றாரு. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல யாக்கோபு தப்பாவே நினைக்கலாம். என்ன யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. உனக்கு கூழு தானே கேட்கிற, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செஞ்சிரு. சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு குடும்பத்துல மூத்த பையனா இருக்கிறவனுக்கு தான் அதிக ஆசீர்வாதம். முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் பைபிள்ல. ரைட். அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு பிறந்த ரெட்ட பிள்ளைகள முதல்ல வந்தவர் யாரு? ஏசா. ஸ்பெஷல்ங்கிறதுனால அவர்கிட்ட தான் சேஷ்ட புத்திர பாகம் இருக்கு. சேஷ்ட புத்திர பாகம்னா இன்னும் என்னன்னா, அவங்க சொத்துக்கள் எல்லாம் இருக்குல்ல, சொத்தை 3ஆ பிரிப்பாங்க. இப்ப 2 பேர் இருக்கீங்கன்னா, 2 பேர் அண்ணன் 2 பேர் இருக்காங்க. சோ 3ஆ பிரிச்சு 2 அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க, 1 தம்பிக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, சர்ச்சில் போனா முதன்மையான பெரிய தலைக்கட்டு ஆராதனை நடத்துறது அவராத்தான் இருக்கணும். அந்த குடும்பத்தின் தலைவர் யாராவது இருக்கணும்,
அண்ணன் மூத்தவரா தான் இருக்கணும், ஊழியக்காரர் அவரா தான் இருக்கணும். இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு நியாயப்பிரமாணம் அந்த காலத்துல வந்த சட்டம். இது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அதை வாசிக்கலாம். 32. நானே ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பார்க்கலாம் எனக்கு என்னத்துக்கு, இந்த ஊழியம் எனக்கு என்னத்திற்கு, இந்த வாழ்க்கை எனக்கு என்னத்திற்கு, கிறிஸ்தவனா இருந்து நான் என்னையா பண்ண போறேன்? ஒரே பிரச்சனையும் போராட்டமும் டயர்டும் இப்படிதான் இருக்கு. வாழ்க்கையே கொஞ்சம் குளிர்ல நனைஞ்சு போய் நமத்து போன மாதிரி தான் இருக்கு. என்ன பிரயோஜனம்? அசால்ட்டு, நிர்விசாரம் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து. இதுதான் இங்க டேஞ்சர். அத இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? 34வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு என்னத்தை கொடுத்தான்? அப்பத்தையும் பயிற்றங்குளையும். கேப்பக்குழுன்னு போட்டுருக்கு, இங்க பயிற்றங்குழுன்னு போட்டுருக்கு தெரியல, மொத்தத்தை சிவப்பு குழு. ரைட். அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் விலை உயர்ந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு விற்று போட்டான். கடைசி வார்த்தை. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தன்னுடைய பொறுப்பை, குடும்ப பொறுப்பையாக்கே சொல்லிட்டேன், தன்னுடைய உயர்வை, தன்னுடைய மேன்மைய, தன்னுடைய மகிமைய அவன் என்ன பண்ணான்? அலட்சியமா, துஷ்டமா. என்ன இது எதுக்கு? எனக்கு நான் வேட்டையாடி விடுவேன், எனக்கு சாப்பாடு 3 வேளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், மனைவியில் நான் வாடி இஷ்டம் போல கல்யாணம் முடிச்சிருவேன், இஷ்டம் போல நான் வாழ்வேன். இதுதான் ஆண்டவர் அவனை வெறுக்க மிக பெரிய காரணம். எபிரேயர் 12. என்ன சார் தப்புன்னு புது ஏற்பாடு போயிட்டீங்க? எபிரேயர் 12. பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னா எங்க தான் போனோம்? புதிய ஏற்பாட்டில் இருந்தா எங்க போனோம்? எங்க போனோம்? பழைய ஏற்பாட்டு போனோம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசி கல்லனா இருக்கக்கூடாது. ஏகப்பட்ட வேற கல்யாணம் முடிச்சுட்டு தப்பான தவறான வாழ்க்கையில வாழ்றவனா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவேளை போஜனத்துக்காக விலை உயர்ந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்பாவை நேசிச்சான். ஆனா ஏசப்பாவை என்ன செய்யலாம்? நேசிக்கல, கண்டுக்கல, அலட்சியம் பண்ணான். சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிக்கு விட்டு போட்டான். ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் மனம் திரும்பி கூட அவன் தம்பிலாம் ஏத்துக்கிட்டு தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன செய்யல? அவனுக்கு வாய்க்கல. 17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அவன் கண்ணீர் விட்டு கூட, கவலையோடு தேடியும் கூட அவன் வாழ்க்கையில மனம் மாறுதல் இல்லாம இருந்தது. காணாம போனா வாழ்க்கையில ஆண்டவரால் வெறுக்கப்பட்டவனாக மாறினான். காரணம், அப்பத்துக்கும் தண்ணீருக்காகவும் விலை உயர்ந்த பதவிய மகிமைய விட்டுட்டான். நீங்க இந்த வசனம் வாக்குத்தத்தம் என்னன்னா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக நாம் முதன்மையானவர்களாக, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இப்ப வாசிச்சா கரெக்டா இருக்கும். யாத்திராகமம் 23:25 முதல்ல இருந்து வாசிங்க. யாத்திராகமம் 23:25 வாக்குத்தத்த வசனம் மட்டும் இல்ல, முதல்ல இருந்து. அப்பதான் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரியும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் இல்ல, கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவரை மட்டும் சேவிக்கணும். அவருக்கு இணையா, அவருக்கு மேல சாப்பாடு, பெண்கள் இப்படிலாம் போனதுனாலதான் ஏசா செஞ்சுட்டாரு. அவருடைய அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படல. அவர் சாப்பிட்டும் அவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? இழந்து போனார். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படணும்னா யாக்கோபை போல தேவனாகிய கர்த்தரையே
சேவிக்க கடவீர்கள். அப்ப யாக்கோபு என்னையா சிநேகிச்சார்? நல்லா கவனிங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அந்த யாக்கோபு அவரு அவங்க அப்பாட்ட போய் ட்ரெஸ்ஸை போட்டு ஏமாத்தினாரு, வஞ்சித்தாருன்னு நம்ம சொல்றோம். அவரா இந்த ஐடியா எல்லாம் உருவாகல. யார் ஐடியா கொடுத்தது? அவங்க அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. அவங்க அம்மா பேரு ரெபேக்கா. அந்த ரெபேக்கா தான் ஐடியா கொடுத்து, நீ இப்படி போ, அண்ணனுக்குலாம் ஆசீர்வாதம் போக கூடாது, உனக்கு தான் ஆசீர்வாதம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம். என்ன நடந்தது? ஈசாக்கு வந்து சாக போற, ரொம்ப முதிர் வயதாயிருச்சு. நான் மூத்த பையனை நான் வந்து ஆசீர்வதிக்க போறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஏசாவை, நீ வழக்கம் போல வேட்டையாடி வந்து எனக்கு ருசியா சமைச்சு கொடு, நான் கையை வச்சு என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இவரு அவங்க அம்மா தான் இவர ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கவலை. உடனே யாக்கோபு பயப்படுறாரு. அம்மா, அவன் உடம்புல ஃபுல்லா என்ன இருக்கும்? ரோமம் இருக்கும். எனக்கு ரோமமே இருக்காது, மொட்டை முழுக்குன்னு இருப்பேன், மீச தாடியோட வளரல. நான் போனேன் அப்படின்னா அப்பா என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன சபிச்சிருவாங்கம்மா. ஏய், உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும், நீ கவலைப்படாதுன்னு எப்படி தூண்டி போட்டு புகைய போட்டு என்ன செய்றாங்க? அனுப்பி விட்டு அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. ஏசா திரும்ப வர்றாரு, அப்பாவுக்கு தெரிய வருது, ஐயோ நீ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். அப்ப ஏசா கதறாரு, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா? அவன் பேர மாதிரியே அவன் பண்ணிட்டான். என்ன சொல்றாரு? அவன் பேருக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சுட்டான்? பிறக்கும் போதே அப்படித்தான் வந்தான், இப்படி பண்ணிட்டான். இப்ப ஆசீர்வாதம் போச்சு, எனக்கு இன்னும் எந்த ஆசீர்வாதம் இல்லையா? அவங்க அப்பாட்ட கதறாரு. ஏற்கனவே ஒருவேளை சாப்பாட்டுக்காக சிரேஷ்ட புத்திரப்பாக ஆசீர்வாதத்தை விட்டவன் தான் யாரு? ஏசா. இன்னைக்கு வந்து ஏதோ புதுசா வந்து ஆசீர்வாதத்தை வந்து சுதந்திரிக்காத மாதிரி என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாட்ட போய் என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கேட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? வித்து போட்டாரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை. இவர் அவங்க அப்பாவை ஏமாத்த பாக்குறாரு. யாரு? ஏசா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே வித்து கொடுத்துட்டார், ஒருவேளை சாப்பாட்டுக்காக கொடுத்துட்டார். கொடுத்ததுன்னா என்ன? சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா சும்மா கொடுத்துட முடியாது. கையில வச்சு இனிமே என்னோட சேஷ்ட புத்திர பாகம் உனக்குலாம் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆட்டு கடா எடுத்துட்டு வரணும். 2 பேர் நிக்கணும், இங்க ஒருத்தர் நிக்கணும். நடுவுல அந்த ஆட்டு நாரை வந்து படுக்க போட்டுறணும். இதுக்கு நீதி சொல்றதுக்கு சபையில சர்ச்சில் உள்ள ஒரு மூப்பர் என்ன செய்யணும்? வரணும். 2 பேரு சாட்சி வரணும். 2 பேரு சாட்சி வரணும். சாட்சி வந்து மரிய செல்வங்க வாங்க. 2 பேரும் நீங்க நம்ம வேதத்துல அவ்வளவு இருக்கு. மேல வா. 2 பேரும் சாட்சி சொல்லணும். சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி வித்துட்டு போறதுன்னா, 2 பேரும் இப்படி நிக்கணும். நான் இந்த இது கை வைக்கணும், நீ இந்த கையில வைக்கணும், நீ யார் மேல கை இப்படி நிக்கணும். இப்படி நின்றுட்டு நடுவில் என்ன இருக்கும்? ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி இருக்கும்போது அந்த மூப்பர் சொல்வார், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை யாரு கொடுக்குறோம்? இவர் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே நீ இங்கிட்டு வந்துடணும், நான் என்ன செய்யணும்? இங்கிட்டு வந்துடணும். மாறினா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளது எனக்கு, எனக்குள்ளது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கடாவை ஒரே போடு போடணும். இவ்வளவு நேரம் அவர் பசியில வாடிட்டு இருந்தாரா ஏசா? இப்படிலாம் பண்ணி தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவ்வளவு ஒருவேளை போஜனத்துக்காக என்ன மேட்டர் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்கன்னா, பசிக்காக அவர் என்ன பண்ணல. அவர் வீட்டிலேயே இருந்ததில்லை. புதுசா தம்பி ஏதோ பண்ணல. அவன் எல்லா நாளும் இந்த சோப்புக்குள்ளதான் என்ன செஞ்சுட்டு இருக்காருங்க, வீட்டுல கூழ் குடிச்சுட்டா இருக்கேன். இவருக்கு ஏதோ அதை சாப்பிடணும்னு என்ன செஞ்சிருச்சு, தோணிருச்சு. கொடுப்பா, நமக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல ஏதாவது ஒண்ணு. நம்ம நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாலும் எங்கேயாவது கமகம இருந்தா சாப்பிடணும்னு என்ன செய்யும், தோணும். வேட்டையாடி வந்து களைச்சு இருக்கிறாரு, தோணிருக்கு. அதனால ஒரு அப்பத்துக்கும் ஒரு தண்ணீருக்கும் மிகப்பெரிய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டார். ஆனா நம்மளுடைய அப்பமும் தண்ணீரும் ஆஸ்வதிக்கப்படணும்னா யாக்கோபு போல கர்த்தரை முதன்மையா வச்சிருக்கணும். யாக்கோபு அவங்க அம்மா தான் தப்பு பண்ண சொன்னாங்க. ஓடுறாரு, போகும்போது ஒரு இடத்துல கர்த்தர் சந்திக்கிறார். அங்கே கர்த்தருக்கு பலியிடுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அங்கே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக உழைத்து முன்னேறி இவர் வாழ்க்கையில பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறார். அவங்க மாமனார், சொந்த மாமனார் தான், நான் இந்த பொண்ணை தர அந்த பொண்ணை தர, எல்லா சொத்தும் உனக்கு தான் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திடுறாரு. இவர் சம்பாதிச்சதே இவருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்ததுனால திரும்ப போகும்போது, திரும்ப அவங்கள பார்க்கும்போது, அடுத்து மாமனாருக்கு பயந்துட்டு ஓடும் போது எந்த இடத்துலயும் சொல்லுவதுக்கு நேரம் இல்லை. அநேக இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துல இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவராக யாக்கோபு இருந்தார்.
பெத்தேல்னு பேர் வைப்பாரு, ஏலில் இஸ்ரேல்னு பேர் வைப்பாரு, மக்னாயிம்னு பேர் வைப்பாரு. எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறாரோ கலையே அப்படின்னு பேர் வைப்பாரு. அங்கே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவராக இருந்தார், தேவ தூதரானவர்களுடைய போராடி மேற்கொள்ளுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 28:22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம், நீங்க எனக்கு காசு தந்தா காசுல தசம பாகம் தருவேன், நீங்க எனக்கு என்னென்னலாம் தருவீங்களோ அது எல்லாத்துலயும் என்ன கொடுப்பேன், 10ல் ஒரு பகுதியை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணினார். கர்த்தருக்கு கொடுக்கிறவராக இருந்தார். கொடுக்கிறத பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், பேசவே மாட்டோம் நம்ம சபையில. மனப்பூர்வமாய் கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப கொடுக்கல என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாரு? அங்க யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னா வேதத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. தம்பியை அண்ணனை பார்க்க வரும்போது முன்னாடி 200-400 ரெண்டாவது ஒய்ஃபோட ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி வேலைக்காரங்க ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் 300-400 ஆயிரக்கணக்கில் ஆடு மாடு எல்லாம் குழந்தை குட்டி. இவர் கடைசியா பின்னாடி வர்றாருன்னா அவ எவ்வளவு பெரிய அண்ணன் தம்பி திரும்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் இவங்க நிக்கிறதுக்கு தாங்க முடியல, அவ்வளவு வெயிட், நிலநடுக்க வந்துடும் போல, அவ்வளவு ஆள் பலம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா இவர் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். என்ன சொல்ல வரனா, அவர் தேவனைத்தான் முதன்மையாக வைச்சிருந்தாரு. அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அப்பொழுதுதான் நீங்க கர்த்தரை முதன்மையா வச்சிருந்தாதான், கர்த்தருடைய ஆலயத்தை முதன்மையா வச்சிருந்தாதான், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை முதன்மையா வச்சிருந்தாதான், செபிப்பதை முதன்மையாக வச்சிருந்தாதான் கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார், உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னுமா லூக்கா 2:23 அவ்வளவு முடிஞ்சது. லூக்கா 2:23 முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமானது என்று எண்ணப்படும். எல்லாரும் நல்லா கவனிச்சிருங்க. முடிஞ்சது, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. ஒரு வீட்டுல மூத்ததுன்னா ஸ்பெஷல், இது பைபிள் தியரி. ஓகே. ஆனா ஆண்டவர் யார சிநேகிக்கிறாரு? யாக்கோபை சிநேகிக்கிறார். நல்லா கவனிங்க. மெடிக்கல் சயின்ஸ் படி மேக்சிமம் ஏசாவும் யாக்கோபும் என்ன சகோதரர்கள்? இரட்டை சகோதரர்கள். மெடிக்கல் சயின்ஸ் படி தாயின் வயிற்றுல முதலாவது யார் உண்டாகுறாங்களோ அவங்க ரெண்டாவது தான் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவதா எந்த கரு உருவாகிறதோ அதுதான் எங்க வரும்? முதல்ல வரும். ஆண்டவருடைய தியரி நமக்கு வயிற்றுக்குள்ள கற்பத்தில் எதுவும் நமக்கு தெரியாது. ரெட்ட பிள்ளையா இருக்கும், எது மூத்தது நமக்கு தெரியாது. வெளியில வந்ததுனால வேதத்தில் எழுதி வச்சவங்க அதை மூத்தவர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு 100% தெரியாது. ஆனால் வேத வல்லுநர்கள் அந்த எபிரேய நாட்கள்லாம் சொல்றாங்க, சயின்ஸும் சொல்லுது முதல்ல உருவான கரு யாருதான்? யாக்கோபு தான். அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபு சேகிச்சார், ஏசாவை வெறுத்தார். அவருடைய தியரி ஒரு நாளும் தப்பாது. ஆமென். அல்லேலூயா.